சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தாஷி சார் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். சிவசோத்திரம் பகுதி 2 சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கறது சிவசூத்திரம். ஏற்கனவே பகுதி 1 பார்த்தோம். அதுல தி வே ஆஃப் சிவா, அதாவது சம்போபயா, தி வே ஆஃப் சிவா, சிவ வழி, சிவத்தன்மை என்பது என்ன, சிவ வழி என்பது என்ன, அதை பத்தி நம்ம பகுதி 1ல பார்த்தோம். அதுல ஏறக்குறைய ஒரு 22 சூத்திரம் இருந்தது. அதனுடைய சூத்திரமும் அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2வது சாப்டர். அதுல மொத்தம் ஒரு 3 சாப்டர்ஸ் இருக்கு இந்த சிவசூத்திரால. மொத்தம் 77 சூத்திரம். முதல் சூத்திரம்ன்றது ஒரு 22 சூத்திரங்கள் அடங்கியது. 2வதுல சக்தோபயா, அதுதான் அந்த 2வது சூத்திரத்தினுடைய தலைப்பு. அதுல 10 சூத்திரங்கள் தான் இருக்கு. அதாவது சக்தோபயா அப்படின்றது த வே ஆஃப் காம்பீட்டன்ட் ஒன், அதாவது வழி. இந்த வே என்றது வழி, உபயான்றது ஒரு ஒரு வழி, ஒரு ஃபார்முலா, ஒரு வே. அது எந்த உபயம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த வார்த்தை தான், அது சமஸ்கிருத வார்த்தை தான். சக்தோபயான்றது வே ஆஃப் காம்பீட்டன்ட் ஒன், எந்த ஒரு, அதாவது ஒரு சாதகருக்கு பொருத்தமான வழி, ஒரு சரியான வழி, ஒரு ஆன்மீக சாதகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பொருத்தமான வழி அப்படின்றது தான் அது சக்தோபயா அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதுல மொத்தம் ஒரு 10 சூத்திரங்கள் இருக்கு. நம்ம அந்த சூத்திரங்களுக்குள்ள போலாம். இதுல இந்த 2வது சக்தோபயால முதல் சூத்திரம் என்பது ரொம்ப சின்னதுதான். சித்தம் மந்த்ரா அப்படின்றாங்க. சித்தம் மந்த்ரா. இந்த இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்றதுன்னா மைண்ட் இஸ் மந்த்ரா. அதாவது நம்ம ரொம்ப சரியான மொழிபெயர்ப்பு சொல்றதுன்னா மனமே கருவி. அதை பொதுவா நம்மளுடைய வார்த்தையில யூஸ் பண்றதுன்னா அறிவே ஆயுதம், புத்தியே திறவுகோல் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்றது அதுக்கு அடிப்படை ஒரு மனம்தான். அறிவு, மனம், எண்ணம், இப்படி எப்படி வேணா சொல்லிக்கலாம். சித்தம் மந்த்ரா, அதாவது நம்ம ஒரு மந்த்ரா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். மந்த்ரான்றது ஒரு ஒரு வழி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. நம்ம எந்த கருவியை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றதுனா நம்மளுடைய சிந்தனை, அறிவு, எண்ணம்ன்ற ஒரு கருவியை தான் நம்ம ஒரு ஆன்மீக சாதகத்துக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒற்றை கருவி. அது ஒரு முக்கியமான அந்த கருவி. அதன் வழியாதான் நம்ம எண்ணங்கள், சித்தங்கள், சிந்தனை, மனம் வழியாதான் நம்ம அந்த சாதகத்துக்குள்ள ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ள நம்ம நுழையணும். அதை தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு உபாயமா, ஒரு வழியா, ஒரு கருவியா பயன்படுத்துறோம். ஸோ இதுதான் முதல் மந்திரம் சொல்லுது, சித்தம் மந்த்ரா. அதாவது நம்மளுடைய அறிவு, எண்ணம், அந்த அந்த எண்ணத்தில் எழுகிற சிந்தனைகள், இந்த சிந்தனை எதுவா இருக்கோ அதை தான் நம்ம அந்த சிந்தனை எதிலிருந்து வருகிறதோ அதை கருவியா கொண்டு நம்ம அந்த செயல்பாட்டுக்குள்ள, அந்த சாதகத்துக்குள்ள, அந்த ஆன்மீக தேடலுக்குள்ள நுழைய முடியும். அதுதான் முக்கியமான ஒரு கருவின்னு இந்த சூத்திரம் சொல்லுது. ஸோ இதுல 2வது சூத்திரம் பாத்தீங்கன்னா, அதாவது பிரயத்தனா சாதகா, பிரயத்தனா சாதகா அப்படின்னு சொல்லுது. அதாவது பிரயத்தனம் நம்ம சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தை தான் பிரயத்தனம் அப்படின்றது. சாதகானா நம்மளுடைய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு செயல், ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறது, ஒரு செயலை நம்ம நிறைவேற்றி கொள்வது, அதை நம்ம கரெக்டா முடிக்கிறது. அப்படின்றப்ப நம்ம இந்த பெர்சிவியரிங் எஃபோர்ட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் அப்படின்றது நம்ம ஒரு ஆங்கிலத்துல சொல்லலாம். நம்ம தமிழ்ல ஒரு சாதாரணமா இதுக்கு பயன்படுத்துற வார்த்தை முயற்சி. அதாவது முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
நம்ம அந்த வார்த்தையை ஒரு ரொம்ப சாதாரணமா நினைச்சிருப்போம். பட் அது ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா, முயற்சின்றது ஒண்ணு வந்துட்டாலே அங்க அந்த செயல் முடிவடைஞ்சதுன்ற ஒரு ஒரு அர்த்தம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதனால நமக்கு தேவை அந்த காரிய முடிவுன்றதை விட முயற்சி, பெர்சிவியரன்ஸ், அதாவது ஒரு பிரயத்தனம் இருக்கணும். வெறும் எண்ணம், சிந்தனை, மன ஓட்டங்கள் மட்டும் இல்லாம அந்த எண்ண சிந்தனை, மன ஓட்டத்துல ஒரு முயற்சி, ஒரு தீவிரத்தன்மை, ஒரு பிரயத்தனம் அது இருக்கணும். அது இருந்தாலே அந்த செயல் ஒரு நிறைவை நோக்கி தானா போகும். நம்ம பொதுவா நிறைவை பத்தி அந்த செயல் முடிவடைகிறத அச்சீவ் பண்றத பத்தி நிறைய யோசிப்போமே தவிர அதுக்கான பிரயத்தனத்தை நம்ம பொதுவா கை விட்டுருவோம், கவனிக்க மாட்டோம். ஸோ இது நம்ம ஆன்மீக சாதகம்னு இல்லை, பொதுவா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிப்படை மனத்திலிருந்து மனதிலிருந்து எழுகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் சார்ந்து நம்ம செய்யற ஒரு பிரயத்தனம், அந்த முயற்சி தான் நமக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொண்டு, அது கண்டிப்பான ஒரு முடிவுக்கு நம்ம என்ன என்றமோ அந்த முடிவின் செயல்பாட்டுக்கு, அந்த நிறைவு தன்மைக்கு, நிஜத்தன்மைக்கு நம்மளை கொண்டு போவோம். ஸோ இதுதான் 2வது மந்திரம் சொல்லுது, பிரயத்தனா சாதகா அப்படின்னு. 3வது மந்திரம், 2வது இதுல 3வது மந்திரம், வித்திய சரீர சட்டா மந்திர ரகசியம் அப்படின்றது அந்த சூத்திரம். வித்திய சரீர சட்டா மந்திர ரகசியம். அதாவது நம்ம இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்றதுன்னா, த பீயிங் ஆஃப் த பாடி ஆஃப் நாலேஜ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மந்த்ரா அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம தமிழ்ல அதை சொல்றதுன்னா, அறிவுத்தன்மையாகவே இருத்தல் மந்திரத்தின் ரகசியம். அந்த மந்திரம்னா அந்த மந்திரம்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அந்த வழி, அந்த உபாயம், அந்த டூல், அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் அப்படின்றது என்னன்னா, நம்ம அறிவுத்தன்மையாகவே அந்த நாலேஜ், நமக்கு நாம் யார் என்பதுன்ற ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த நாலேஜாகவே நாம் இருத்தல். அதாவது நாம் யாருன்றது ஒரு தேடல் பயணத்துக்குள்ள நமக்கு நம்மளுடைய ஆன்மீக பின்புலத்துல சொல்றது எப்படின்னா, நம்மன்றது ஒரு உடல் மனம் தாண்டிய ஒரு ஆன்மா. அந்த ஆன்ம தன்மைன்றது அறிவா மிளிர்கிறது, நமக்குள்ள அறிவா செயல்படுகிறது. அந்த அறிவுத்தன்மை தான் நாம். அந்த கவனித்தல், அதை உணர்தல், அந்த விழிப்புணர்வு தன்மை, அந்த அறிவுத்தன்மை தான் நாம் என்பதை நாம் முழுமையா, நம்ம உடல் மனம் முழுவதும் முழுமையா உள்வாங்குதல் தான் அந்த மந்திரத்தினுடைய ரகசியம். அந்த மந்திரம், நம்ம அந்த டூலினுடைய முக்கியமான விஷயமே நாம் முழுமையான அந்த அறிவுத்தன்மையாக இருத்தல். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பொது சிக்கலே அதுதான். நமக்கு அறிவுக்கு புலப்படும், பட் அது செயல்பாடாவோ இல்லை நம்மளுடைய சூழலாவோ அது மாறாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உடல் மனத்தன்மைக்குள்ளேயும் அந்த அறிவுத்தன்மை ஆழமா ஊன்றி இருக்கணும். அந்த ஊன்றுதல் தான், அதுக்குதான் பிரயத்தனம்ன்ற ஒரு வார்த்தை. தொடர் பிரயத்தனம்ன்றது நம்ம உடல் மன ஆழத்துல இந்த நாம் யார் அப்படின்ற நமக்கான ஒரு புரிதல், அந்த அறிவுத்தன்மைய ஆழமா ஊன்றும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கை பொது ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வாழ்வியல் தன்மையா இருந்தாலும் சரி, அந்த நம்மளுடைய அறிவுத்தன்மைய முழுக்க உடல் மனத்தன்மைக்குள்ள ஆழமா உள்வாங்குதல், அதுவாகவே இருத்தல் தான் அதனுடைய அடிப்படை, அந்த மந்திரத்தினுடைய ஒரு அடிப்படை தன்மை. இது அடுத்தது 4வது சூத்திரம் என்னன்னா, கர்ப்பே சித்தா விகாசா விசிஷ்ட வித்யா சொப்னா அப்படின்றது. கர்ப்பே சித்த விகாசோ விசிஷ்ட வித்யா சொப்னா அப்படின்றதுதான் இந்த சிவசூத்திரத்தினுடைய 2வது பகுதியோட 4வது மந்திரம். ஸோ இது என்ன, இது ஆங்கிலத்துல சொல்றதுன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட் இன் த womb is a dream of indistinct knowledge அப்படின்றது. அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட் இன் த womb in a dream of indistinct mind அப்படின்றது. அதாவது நம்ம இதோட தமிழ்ல சொல்றதுன்னா, நம்ம அதாவது ரொம்ப நேரடியா சொல்றதுன்னா, கருவிலிருந்து
வெளிப்படும் மனதின் வெளிப்பாடே ஒரு தெளிவற்ற ஒரு கனவு தன்மைக்குள்ள நம்மளை தள்ளுது. அதாவது நம்ம கருவுன்றது எப்படின்னு நம்ம சொல்லணும்னா, பொதுவா நம்மளுடைய ஒரு ஆன்ம தன்மையிலிருந்து தான் நம்மளுடைய ஒரு பிறப்பு, ஒரு படைப்பு உருவாகுது. அந்த தன்மைக்குள்ள இருந்து வெளிப்படுகிற, அந்த தன்மையிலிருந்து வெளிப்படுகிற ஒரு மனம், ஒரு மனதின் வெளிப்பாடு, அந்த தன்மை மனம் வழியா வெளிப்படும் போது நம்மளுடைய ஒரு ஆழமான நிஜமான உயிர்த்தன்மை மனம் வழியா வெளிப்படும் போதே அது அந்த வெளிப்படும் தன்மையிலேயே ஒரு பொய் தன்மை, ஒரு கனவு தன்மை இருக்கு. ஒரு கனவாதான் அது வெளிப்படுது, நிஜமா இருக்கிறது இல்ல. நிஜம்ன்றது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தன்மை தான் நிஜம். அந்த உயிர் தன்மை மனமா தன்னிலிருந்து வெளிப்படும் பொழுது அது ஒரு கனவு தன்மையா, ஒரு தெளிவற்ற கனவு தன்மையா தான் வெளிப்படுது அப்படின்றத அந்த சூத்திரம் சொல்லுது. நம்ம இதை கரெக்டா புரிஞ்சுக்கும் போது அப்போ நிஜத்தன்மை என்னன்றத நம்மளால உணர முடியும். அந்த நிஜத்தன்மை இல்ல நம்ம இருக்கிறது தான் அந்த நிஜத்தன்மையின் மூலத்தை நம்ம அறிவின் வழியா தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த தன்மையிலேயே இருத்தல் தான் இந்த சூத்திரத்தினுடைய பின்னாடி இருக்கிற சொல்ல வர முக்கியமான விஷயம். அந்த இதுதான் அந்த 4வது மந்திரத்தினுடைய சூத்திரத்தினுடைய விளக்கம். 5வது சூத்திரம் வித்ய சமுத்தானே ஸ்வாபகே கேகாரி சிவ அவஸ்தா. வித்ய சமுத்தானே ஸ்வாபவிகே கேகாரி சிவ அவஸ்தா அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம ஆங்கிலத்துல சொல்றதுன்னா, ஃபிளைங் த ஸ்டேட் ஆஃப் சிவா இஸ் இன் த ரைசிங் ஆஃப் நாலேஜ் அரைசிங் ஃப்ரம் ஒன்ஸ் ஓன் நேச்சர். அதாவது ஒரு சிவத்தன்மை நம் சுயத்தன்மையிலிருந்து நம்மளுடைய ஆழமான உண்மையான தூயமான சிவத்தன்மையிலிருந்து தான் மேலெழுந்து சிவத்தன்மை வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நான் யாருன்ற ஒரு நிஜத்தன்மை, நம்ம மனமோ எண்ணங்களோ உடல் வெளிப்பாடுகளோ இல்லாத ஆழ்ந்த ஒரு நிஜமான நாம் யார் அப்படின்ற ஒரு அந்த கவனித்தல், அந்த கான்சியஸ், அந்த உயிர்த்தன்மை, அந்த அறிவுத்தன்மை தான் அந்த தன்மையிலிருந்து அந்த தன்மையா நம்ம மாறும் போது அதுதான் மேலெழுந்து ஒரு சிவத்தன்மையாக மாறுகிறது அப்படின்றதுதான் இந்த இதுல சொல்றாங்க. அதாவது ஃபிளைங் த ஸ்டேட் ஆஃப் சிவா இஸ் இன் த ரைசிங் ஆஃப் நாலேஜ் அரைசிங் ஃப்ரம் ஒன்ஸ் ஓன் நேச்சர். நம்மளுடைய ஓன் நேச்சர்ன்றது எண்ணங்களோ சிந்தனைகளோ மன ஓட்டங்களோ இல்லாம நமக்குள்ள இருக்கிற கவனித்தல் கான்சியஸ்ன்ற ஒரு நிஜத்தன்மை, அந்த இயற்கை தன்மையிலிருந்து தான் சிவத்தன்மை வெளிப்படுது. அதுதான் மேலெழுந்து வரும்போது மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் வெளிவந்து மன விஷயங்கள்ல ஆட்பட்டோ இல்ல வேற விஷயங்கள்ல பிடிபட்டோ அந்த பிடிமானத்துக்குள்ளே இல்லாம அது வெளிப்பட்டு வரும்போது அது மேலெழுந்து உயர்ந்த ஒரு சிவத்தன்மையாக வருகிறது அப்படின்றதுதான் சொல்றாங்க. அதுதான் ஒரு ஆன்மீக சாதகத்தினுடைய ஒரு பயணத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமே. நம்ம எதுக்கு நம்மளே நாமே ஒரு சிவத்தன்மைக்குள்ள போறது, அந்த தன்மையிலிருந்து நம்ம செயல்படுவது அப்படின்றதுதான். அப்படி நம்ம செயல்படணும், அந்த தன்மைக்குள்ள மேலெழுந்து போகணுன்றப்ப நம்ம நிஜத்தன்மையை உணரணும் அப்படின்றதுதான் அந்த சூத்திரம் நமக்கு சொல்லுது. அதுக்கு அடுத்து 6வது சூத்திரம் குரு உபயா அப்படின்றது ஒரு சிம்பிளான சூத்திரம் தான். குரு உபயா, த குரு இஸ் மீன்ஸ் அப்படின்றத சொல்லுது. அதாவது இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு எளிதா புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இதுதான். குருவே வழிகாட்டி அப்படின்றது நமக்கு சொல்லுது. இது பொதுவுல நம்மளுடைய பாரம்பரியத்துல இல்ல எல்லா ஆன்மீக பாரம்பரியத்திலையும் ஒரு குரு தொடர்ந்துதான் ஒரு பெரும் ஒரு ஆன்மீக பாரம்பரியமே உருவாகுது. இந்த குருவா இருக்கிறவர்கள் தான் நம்ம ஒரு இறைவனாகவும் இறைத்தன்மையாகவும் நம்ம சொல்றோம். அந்த குருவின் தன்மை தான், அவரு தான் நம்மளுடைய இந்த பயணத்துக்கு, இந்த சக்தோபயான்ற இந்த ஆன்மீக பயணத்துக்கு வழிகாட்டின்றது நம்ம ஒரு குருவின் பின்புலத்துல இருந்துதான், அந்த அவரின் வழியாதான் நம்ம அந்த உபயத்தை, அந்த ஆன்மீக நாம் யார்
இந்த நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் என்ன, நம்மளுடைய இயற்கை நிஜத்தன்மை என்னன்றதை நம்ம உணர்றதுன்றது ஒரு குரு உபயா தான். அதாவது குரு குரு உபயான்றது நம்ம சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம தற்காலத்துக்கு அது குருன்றது நம்ம நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஒரு இதுவா இருக்கு. நம்ம குருன்றது ஒரு நமக்குள்ளேயே இருக்கிறது தான். நம்மளுடைய உயிர்த்தன்மையும் ஒரு குரு தான். என்ன நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிஜ குருன்ற ஒரு நிஜத்தன்மையில இருக்கிறதுனால நமக்கு அதை உடனே உள்வாங்கிறதுக்கோ நம்ம உடல் மனம் வழியா இல்ல நம்ம அறிவு அவங்க நமக்கு கடத்துவதா இருந்தாலும் சரி, நம்ம அதை உள்வாங்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சுலபமான ஒரு வழியா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த இதுல நம்ம சொல்றோம். இந்த குருவே உபயான்றது, குருவே வழிகாட்டின்றதுக்கு ஒரு அடிப்படை தன்மைன்றது இதுதான். இதுதான் நம்ம 6வது சூத்திரத்துல நம்ம இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து 7வது சூத்திரம். 7வது சூத்திரம் வந்து மாத்திரகா சக்ரா சம்போதா. மாத்திரக சக்ரா சம்போதா, அதாவது பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் த மல்டிடியூட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது மாத்திரக சக்கரா சம்போதா அப்படின்றாங்க. அதாவது சம்போதான தெளிந்த அறிவு, தெளிந்த அறிவின் வழியே உயர்ந்த ஞானம், ஒரு படைப்பு பிறக்கிறது. மாத்திரக்கான்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த ஒரு டிவைன் மதர் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம். ஒரு ஆதி சக்தி, ஒரு இறைத்தன்மையிலிருந்து வெளிவருகிற ஒரு சக்தி தான் நமக்குள்ள. நமக்கு சாதாரணமா பயன்படுத்துவோம் இல்லையா, சிவசக்தி அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா. இந்த சிவத்தன்மைக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஒரு எனர்ஜி தான் அது சக்தியா மாறி வருது அப்படின்ற மாதிரி அந்த டிவைன் எனர்ஜி, அந்த மாத்திரக சக்கரா. பொதுவா அவங்க ரொம்ப நேரடியா சொல்றதுன்னா அதுக்கு ஒலின்ற ஒரு வார்த்தையும் இருக்கு, சவுண்டு. நம்ம ஆதி இல்ல ஒலியா இருந்தது, நம்ம ஓம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அந்த ஒலியில இருந்துதான் அப்புறம் அந்த ஒலியை நம்ம அதை பின்தொடர்ந்து அதனுடைய தன்மையை ஆராய்ந்து அதுல இருந்துதான் வார்த்தைகளே நம்ம எடுக்கிறோம். அந்த ஒலியில இருந்துதான், அந்த பிரபஞ்ச ஒலியில இருந்துதான் வார்த்தைகள் பிறக்குது. அதுதான் அப்புறம் ஒரு மொழியா மாறுது. அந்த வகையில நம்ம அதனுடைய அந்த தன்மை, அந்த ஆதித்தன்மை, அந்த சக்தி தன்மை அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் நாலேஜ், ஒரு சரியான தெளிந்த ஞானம். நாம் யார் அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு தெளிந்த ஞான தன்மையில இருந்துதான் அந்த சரியான ஒரு அந்த அந்த உயர்ந்த ஞானத்தன்மை, அந்த படைப்பு, அந்த சக்தி தன்மைக்குள்ள நம்ம போக முடியும். நம்ம யாருன்னு உணரும் போதுதான், நம்ம நிஜமான நாம் தன்மையை நம்ம உணர்ற போதுதான் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற தன்மை அந்த சுத்த ஒரு சக்தி தன்மையா இருக்கும். அது வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளோ நம்ம எண்ணங்களோ அதுக்குள்ள ஒரு ஒரு மாயா, ஒரு பொய். நம்ம பொதுவா சொல்றதுதான் உலகம் ஒரு மாயை தன்மையில தான் நம்ம இருக்கோன்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்குள்ள ஒரு ஒரு மாயை தன்மை தான் இருக்கும். அதாவது நம்ம உண்மையான நிஜத்தன்மையில, நம்மளுடைய சுய தன்மையில இருந்து நம்ம வெளிப்படுற, நாம் செயல்படுகிற எல்லா செயலுக்குள்ளேயும் அந்த ஒரு டிவைன் எனர்ஜி தான், ஒரு தெய்வீக செயல்பாடு, தெய்வீக சக்தி, ஒரு உயர்ந்த தன்மை தான். தெய்வீகன்றது கூட சில நேரத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கும். ஒரு உயர்ந்த ஒரு ஒரிஜினல், ஒரு உண்மையான ஒரு வெளிப்பாடா இருக்கும். அப்படி இல்லாம நம்மளுடைய நிஜத்தன்மையிலிருந்து நம்ம செயல்படாம மனதும் எண்ணங்களின் ஓட்டத்துக்கு தளத்திலிருந்து வெறும் எண்ண தளத்திலிருந்து நம்ம செயல்படும் போது வேற எந்த செயல்களா இருந்தாலும், அது ஆன்மீக சாதகமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு உலகியல் செயலா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு அந்த டிவைன், அந்த உயர்த்தன்மையோ ஒரு தெய்வீகத்தன்மையோ இருக்காது. ஆனா நாம் யார் என்பதை உணர்ந்து அந்த தன்மையிலிருந்து ஒரு செயல்பாடை செய்யும் போது அந்த செயல்பாடு என்பது ஒரு உண்மைத்தன்மை, ஒரு தெய்வீகத்தன்மையா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. அடுத்து 8வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சரீரம் ஹவி. சரீரம் ஹவி அப்படின்றதுதான் இது. அதாவது சரீரம்ன்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான் உடல். உடல் ஹவின்றது அந்த பொதுவா நெருப்பை சொல்லுவாங்க, அந்த ஃபயர், அந்த இதுல இருக்கிற நெருப்பை தான் சொல்லுவாங்க. the body is an oblation அப்படின்றது இதனுடைய ஆங்கில உரை.
அதாவது நம்ம உடல் நமக்கு தெரியும், நம்முடைய உடல் தன்மைன்றது அது வந்து நம்ம பொதுவில் அதனுடைய அது என்னவா மாறும், அது என்னவா ஆக்கப்பட வேண்டும், என்னவா ஆகும்ன்றது அது நம்ம சொல்றதுன்னா அது வந்து ஒரு காணிக்கையாக இந்த இந்த பொதுவுல இந்த நெருப்பு என்ற நம்ம அதை நெருப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. பட் இதை நம்ம ஆபுலேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு காணிக்கையா தான் இது வந்து ஒரு மறுபடியும் இத அந்த மூலத்துக்கோ அந்த நெருப்பின் வழியா அந்த மூலத்துக்கே போறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த உடல் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா நம்ம எது நிஜம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது நம்ம சொல்லப்படுது. இந்த நம்மளுடைய உடல் என்பது அதனுடைய மறுபடியும் அது போக வேண்டிய இடம் நெருப்பின் வழியா இந்த பிரபஞ்ச ஒளி சக்தி, அந்த நெருப்பு சக்தியை அதுலதான் கரைந்து அதுக்குள்ள நுழைந்து அது மறுபடியும் அதனுடைய தோற்ற இடத்துக்கு அதனுடைய மூலத்தன்மைக்கு போகின்றதுதான் இந்த மந்திரத்தினுடைய உலர்த்தம். சரீரம் ஹவி, உடல் என்பது காணிக்கைக்குரியது, இல்ல அத நம்ம படைப்பு படையல்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையும் கூட நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து இதுல 9வது சூத்திரம் ஞானம் அன்னம். ஞானம் அன்னம் அப்படின்றது ரொம்ப சுலபமான ஒரு சிறிய சூத்திரம் தான். நாலேஜ் இஸ் ஃபுட் அப்படின்றத அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதாவது நம்ம தமிழ்ல சொல்றதுன்னா அறிவே உணவு அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம எப்படி உள்வாங்குறோம், இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அறிவே உணவு, நாலேஜ், ஞானம் அன்னம்ன்ற வார்த்தையை நம்ம எப்படி உள்வாங்கிறதுனா, அதாவது பொதுவா நம்மளுடைய உயிர்த்தன்மைக்கும் இல்லை நம்மளுடைய உண்மைத்தன்மைக்கு தேவையானது ஞானம் மட்டும்தான். அந்த ஞானம் என்பது என்னன்னா, நான் யார், நான் என்னுடைய உண்மைத்தன்மை என்ன, என்னுடைய நிஜத்தன்மை என்ன அப்படின்ற ஒரு அறிவு தான் அதுக்கு தேவையான உணவு. உணவுன்றதுன்னா அது அந்த உணவுன்றது எதுக்கு நம்ம சொல்லப்படுதுன்னா, பொதுவா நம்ம உணவுன்னு சொன்னா நமக்கு சுலபமா புரியும். இந்த உடலுக்கு தேவையானது என்ன, அடிப்படை உணவு. அது எந்த வகைய எப்படி இருந்தாலும் நீரோ இல்லை வேற ஒரு சாலிட் இதுவோ எதுவா இருந்தாலும் நம்ம உடலுக்கு உணவு, அது காற்றா இருந்தாலும் நீரா இருந்தாலும் இல்லை வேற தன்மையா இருந்தாலும் அது அதே போல நம்மளுடைய நிஜத்தன்மைக்கு நாம் என்ற அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ், அந்த கவனித்தல், இல்ல அந்த உயிர்த்தன்மை, அந்த ஆன்ம தன்மை அப்படின்றதுக்கு அதுக்கான உணவு என்னன்னா, அது நான் யார், அந்த தன்மை என்ன என்ற அந்த நாலேஜ், அந்த அறிவு தான் அதுக்கான ஒரே உணவு. நம்ம அதை செய்யற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆன்ம தாகம், ஆன்ம பசின்றது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பொதுவுல சொல்றதுன்னா நம்ம வாழ்க்கையினுடைய பயணமே அந்த உணவை தேடி போதுதான். உடலுக்கான உணவு, நம்ம மனதுக்கான தேவை, அந்த செயல், அந்த நீடை நம்ம நிறைவேற்றிக்கிறது எவ்வளவோ இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற ஒரு வலியோ, ஒரு சஃபரிங்கோ, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு அமைதியற்ற தன்மையோ, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளுடைய நிஜத்தன்மைக்கான உணவை நம்ம கொடுக்கலன்றதான். அதை நம்ம ஒரு பசியா வச்சிருக்கிறோம், அதுக்கு நம்ம உணவு கொடுக்காம இருக்கோன்றதுதான். அந்த உணவுன்றது நம்மளுடைய நிஜ ஆன்ம தன்மைக்கான அந்த நிஜத்தன்மைக்கான உணவு அப்படின்றது என்னன்னா, அது யார், நான் தான் அது, அந்த உண்மையான நான் யார் அப்படின்ற ஒரு நாலேஜ், அந்த அறிவு தான் அதற்கான உணவு அப்படின்றதுதான் இதுல ஞானம் அன்னம் அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லப்படுது. இதுதான் 9வது இது. கடைசியா இதுல 10வது சூத்திரம் அது என்ன சொல்லுதுன்னா, வித்ய சமேரா தத் உதா சொப்ன தர்சனம் அப்படின்னு சொல்றது. அதாவது வித்ய சமேரா தத் உதா சொப்ன தரிசனம். அது என்ன நம்ம ஆங்கிலத்துல எப்படி அதை சொல்ல முடியும்னா, இன் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரீமிங் ஆஃப் எ கம்மிங் ஃபோர்த் ஆஃப் தட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு இருக்கிற அந்த நாம் யார் அப்படின்ற அந்த நிஜத்தன்மையிலிருந்து நாம் விலகி
அந்த ஞானம் அழியும் போது, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ், அதாவது நாம் யார் அப்படின்ற ஒரு தன்மை நமக்குள்ளிருந்து விலகும் போதுதான் அந்த விலகு தன்மையே ஒரு கனவான ஒரு பொய்த்தன்மை அப்படின்றதுதான் இத சொல்லுது. பொதுவாகவே நமக்கு எல்லாரும் சொல்றதானே, நம்ம ஒரு ஒரு குழந்தை பிறப்போ இல்லை அதனுடைய அந்த ஆழ்ந்த இயல்பு தன்மைன்றது அது ஒரு ஒரு நான் அந்த நிஜத்தன்மை, அந்த ஆன்ம தன்மையிலிருந்து தான் அது ஒரு ஒரு உயிராவோ ஒரு உடல் எடுத்து வெளியே வருது. பட் அது எப்போ மனத்தன்மைக்குள்ள, அதாவது அந்த நான் என்ற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அழியுதோ, அதுல இருந்து வெளிவருதோ, அப்படி வெளியே வரும்போது அந்த வெளியே வர உலகமே ஒரு கனவு உலகம் தான். அது ஒரு நிஜ உலகம் இல்லை. அது அதனுடைய நம்மளுடைய பொதுவுல நம்மளுடைய மொத்த வாழ்க்கையின் பயணமே, நம்மளுடைய மொத்த இந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் எல்லாமே அது அதற்குள்ள அந்த அது எல்லாமே ஒரு பொய்த்தன்மை, ஒரு கனவுத்தன்மை தான். ஏன்னா நம்ம அத நிஜம்னு நம்புறதுலதான் அதனுடைய அது அது ஒரு சக்தியாவோ ஒரு உயிர்த்தன்மையோட இருக்கே தவிர, நம்ம அத எப்போ நிஜம் இல்லை, அது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், மனங்கள், அந்த சிந்தனைகள், அது நிஜம் இல்லை, நாம் என்ற நிஜம் வேற அப்படின்னு நமக்கு தெரியாம நம்ம அத நிஜமா நம்பும் போதுதான் அந்த தன்மைக்கு ஒரு பலம் கிடைக்குது. அந்த பலம் அந்த ஒரு பொய்க்கு நம்ம கொடுக்கிற ஒரு பலம் தான். ஏற்கனவே அந்த தன்மைக்கே ஒரு இயல்புலயே ஒரு பொய்த்தன்மை தான். அந்த பொய்த்தன்மைக்கு நம்ம அத நாம் அந்த தன்மை தான், அந்த எண்ணங்கள் தான், அந்த சிந்தனைகள் தான் நமக்கு வர ஒரு ஆசைகளோ, ஒரு கவலைகளோ, இல்ல ஒரு லட்சியங்களோ, வேற என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் அந்த விஷயங்கள், ஈவன் நம்ம ஒரு ஆன்மீக பயணத்தை நோக்கிய ஒரு எதையோ ஒரு தேடி போறோம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பயணப்படுறோம், இல்ல ஒரு உயர்ந்த ஒரு விஷயமா நினைச்சு நம்ம போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு போனாலும், நம்ம அதை நான் யார் அப்படின்னு உணர்ற வரைக்கும், அந்த உணர்வு அந்த உண்மை தன்மைக்குள்ள போற வரைக்கும் அந்த பயணம் எல்லாமே ஒரு கனவு தான், ஒரு பொய் தான், அது நிஜமற்ற தன்மை தான். சோ அப்படி அது சொல்லும் போது அதுதான் இந்த சூத்திரம் சொல்லுது. அதாவது இந்த நிஜமான நான் தன்மையிலிருந்து நம்ம வெளியே வரும்போதே, வெளியே வந்த உடனே நம்ம வர்ற இடம்ன்றது ஒரு கனவு தான், ஒரு பொய்த்தன்மைக்குள்ளதான் வரும், அதுல நிஜத்தன்மை இல்லை அப்படின்றதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. ஸோ அந்த வகையில இந்த 2வது சூத்திரம், அதாவது சக்தோபயா, அதாவது ஒரு வே ஆஃப் காம்பிட்டன்ட் வே, அதாவது ஒரு ஒரு சாதகர், ஒரு ஆன்மீக ஒரு தேடுதலுக்குள்ள இருக்கிறவங்க, இல்ல பொதுவாகவே ஒரு வாழ்வியலுக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு சாதாரண ஒரு வாழ்வியல் நடைமுறைக்குள்ள இருக்கிறவங்க, அவங்களுடைய எந்த பயணமா இருந்தாலும், அதாவது மன உந்துதல் பின்பற்றி அவங்க எப்படிப்பட்ட ஒரு பயணம், சரியான பயணமோ தவறான பயணமோ, இல்ல சிலர் வெறுக்கக்கூடிய பயணமோ, எந்த பயணம் இருந்தாலும் அந்த பயணம் பொதுவுல உண்மையான அதனுடைய தார்மீகம் என்னன்னா, அவங்க தன்னை தேடி போற ஒரு பயணம் தான். அதை அந்த எண்ணங்களை நிஜமா நினைச்சு அந்த பயணத்தை வேகப்படுத்துறதுல இருந்து விலகி, நாம் யார், நிஜமான நான் யார் அப்படின்றத ஒரு தனி ஒரு பயணத்துக்குள்ள வர்றதுதான் பொதுவில் ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்றது. அதுவும் நம்ம மன எண்ணங்கள்ல இருந்து உருவாகிற பயணம் தான். ஆனா அந்த பயணம் ஆரம்பிக்குதுன்றது நம்ம அந்த எண்ணங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தம் மந்த்ரா அப்படின்னு இந்த முதல் சூத்திரத்துல சொல்ற மாதிரி, அந்த பயணம், அந்த நான் யார், நிஜமான நான் யார் என்ற நம்மளுடைய அந்த தேடுதல் பயணம் நம்ம எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, நம்ம அந்த அந்த எண்ணங்கள் அந்த பயணத்துல இருக்கிற ஒரு ஒரு விடாப்புடித்தனம், ஒரு பெர்சிவியரன்ஸ், அதாவது அத ஒரு தீவிரத்தன்மையோட நம்ம அந்த பயணத்தை தொடரும் போது, அது ஒரு சரியான ஒரு உணர்தலுக்குள்ள நம்மளுடைய தொடர் கேள்வி, தொடர் சாதகம், இல்ல எந்தெந்த வகையில ஒரு பக்தி மார்க்கத்துல ஒரு ஒரு உண்மையான ஒரு சரியான தீவிர பக்தி மார்க்கத்துக்குள்ள போனாலும் சரி, இல்ல ஒரு ஞானத்தன்மைக்குள்ள தனக்குள்ள தானே கேள்வி கேட்டு எது நிஜம் எது நிஜம், நம்மளுடைய மனங்களோ செயல்பாடுகளோ அதுல இருக்கிற பொய்த்தன்மை நுட்பமா அதை நம்ம ஆய்வு செய்யும் போது, நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் செயல்லையும் ஆய்வு செய்யும் போது, அது
அது ஒரு பொய்த்தன்மையா தான் இருக்கு, அது ஒரு நிஜம் இல்லை அப்படின்னு நம்ம அறிவின் வழியா அறியும் போது, அதை உணரும் போது நம்மளுடைய நிஜத்தன்மையை நோக்கி நம்ம உள்ள போறோம். அதாவது நம்ம பொதுவில் என்ன சொல்றதுன்னா, அந்த நிஜத்தன்மை உண்மைத்தன்மைன்றது என்னன்னா அது ஏற்கனவே இருக்கிறது தான். பட் நம்ம எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய பயணத்தினுடைய ஒரு முக்கியமான தாற்பயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிறத நம்ம தேடி போக வேண்டியதில்லை. ஏற்கனவே நாம் தான் அது, நாம அதுவா தான் இருக்கோம். பட் அதுக்கான தடைகள் என்ன, அந்த நாம் தான் அதுன்ற உணர்றதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, அந்த தடைகளை விலகுதல் தான் பயணம். அப்படி விலகினோடனே அந்த நிஜத்தன்மை தெளிவா பளிச்சுன்னு ஒரு வெளிச்சத்தோட நமக்குள்ள முன்னாடி நிற்கும். ஆனால் நம்ம பொதுவா ஆன்மீகம்னா அந்த ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தேடி போறோம் அப்படின்றதே ஒரு ஆபத்துல சிக்க வைக்குது. பொதுவா அந்த பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி, இல்ல வேற விஷயங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்த, ஒரு அது ஒரு மாயத்தன்மையிலேயே ஒரு உயர்ந்த ஒரு அதிசயமான ஒரு மாயத்தன்மையா நம்ம அந்த தெய்வத்தன்மையை கற்பனை பண்ணி வச்சு அந்த பயணத்துல போறது இன்னும் ஒரு 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 ஆபத்தா இருக்கு. நம்ம அப்படி ஒரு விஷயத்த தேடியோ இல்ல அதை ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வந்தோ, அந்த நிஜத்தன்மைன்றத ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வந்தோ, அதற்கு ஒரு வண்ணம் கொடுத்து, அதற்கு ஒரு காரண காரியங்களை கொடுக்காம, அதற்கான தடைகள் என்ன, நாம் அந்த உயர்த்தன்மையோ அந்த நிஜத்தன்மையோ உண்மைத்தன்மைக்கு தடைகள் எதுவா இருக்கு, அந்த தடைகள் என்ன அப்படின்றது இந்த மாதிரி சிவசூத்திரங்கள் எவ்வளவோ நமக்குள்ள இந்த ஆன்மீக பாடங்கள் விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்படி உள்ள போகும்போது அவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்வாங்கும் போதும் இல்ல அந்த சாதகத்துக்குள்ள நம்ம போகும்போதும் நமக்குள்ள இருக்கிற பொய்த்தன்மைகளே அது விளக்குது. அவ்வளவுதான். அப்படி விளக்கும் போது அது தானா நமக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மை அது வெளிப்படுது, இல்ல அது அது இருக்கிறது நமக்கு தெரியுது. பொதுவா நம்ம ஒரு விதை இருக்கு, அந்த விதையை நம்ம போடுறோம். அந்த விதை நம்ம எப்படி முளைக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. அந்த விதையை விதைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அந்த விதைய ஒரு சாதாரண ஒரு ஒரு விவசாயி எப்படி அதை மெயின்டைன் பண்றாரு, எப்படி அதை இது பண்றாரோ, அந்த பயிர் இது பண்றாரோ, அந்த மாதிரி ஒரு தன்மையோட இருந்தா போதும். அந்த நிஜம், அந்த விதை முளைக்கிறதுன்றது அதனுடைய தன்மை தான், அதனுடைய வேலை தான். பட் நம்ம அதை விதைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அது மாதிரி நம்ம அதுக்கான தடைகள் என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்து அந்த தடைகளை விலக்குதல், அந்த தடைகளை நம்ம தவிர்த்தல், கொஞ்சம் கொஞ்சமா அந்த தடைகள்ல இருந்து வெளியே வருதல், அதை முதல்ல தெரிந்து கொள்ளுதல். ஏறக்குறைய அந்த தடைகள் என்னன்னு நம்ம தெரியறதே அதுவே அந்த தடைய தானா விளக்குற விஷயத்த செய்யும். சில பேர் அதை தீவிரத்தன்மையா எடுத்து அந்த தலையை விளக்குறதுக்குன்னு ஒரு பெரும் முயற்சியா எடுக்கும் போது மறுபடியும் அது இன்னொரு ஒரு கற்பனை தன்மை, ஒரு பொய்த்தன்மை அதுக்குள்ள வந்துடும். ஞான மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தடை என்னன்னு நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கிறதே அந்த தடையை விளக்குவதற்கான முழுமையா அந்த தடையை விளக்குறதுக்கான ஒரு கருவிதான், ஒரு செயல்பாடு தான். ரொம்ப எளிமைதான். ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா நம்ம எந்த தீவிர செயல்பாட்டுக்குள்ளயும் போக தேவையில்ல. ஒரு எளிய புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என்ன நாம் யார், அதுக்கான தடைகள் என்ன, அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தடையா இருக்குன்றத ஒரு எளிய தன்மையில புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் தான் இதனுடைய அதிகபட்ச இந்த பயணத்தினுடைய ஒரு தாற்பயம். நம்ம அப்படி செய்யும் போது அது நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை அதுவாவே தவிர்த்து அந்த நிஜத்தன்மையை நமக்குள்ள இருந்து இருக்கிற நிஜத்தன்மையை வெளிக்காட்டுதல் தான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் இந்த மாதிரி நம்ம சிவசூத்திரம் விஷயங்கள் ஒரு ஆழமான இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காஷ்மீரிய சிவசூத்திரம்ல இருந்து அந்த சிவாவிடமிருந்து நேரடி தன்மையில வசுகுப்தர் அப்படின்ற ஒரு பெரிய ஞானியின் வழியா இதை கொடுக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஒரு எளிய முறையில படிச்சா அதனுடைய ஒரு எளிய விளக்கத்தை தான் நம்ம சொன்னோம். இத பல டைமென்ஷன்ல பாக்குறவங்களும் இருக்காங்க. இந்த சூத்திரத்தை நம்ம ஒரு ஆங்கிள் இருந்து, ஒரு தன்மையில இருந்து எவ்வளவு சுலபமா எளிய முறையில பார்க்கணுமோ அப்படி பாக்குறோம். பட் இது ஆழமா வேறு வேறு கோணத்திலையும் இத பார்க்கலாம். அது எப்படி நமக்கு அப்படி கிடைக்குன்னா, தொடர்ந்து அந்த சூத்திரங்களை நம்ம உள்வாங்கி அதை நமக்குள்ள சிந்தனைக்குள்ள நம்ம
போடும்போது அது ஒரு தொடர் சிந்தனையா மாறும்போது அது வேறு வேறு டைமென்ஷன், வேறு வேறு கூறுகள் அது எடுக்கும்போது அதனுடைய ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். ஒரு மொத்த டைமென்ஷன் என்ன, ஒரு மேல்நிலை பார்வையிலிருந்து பார்க்கும்போது அந்த பேட் ஐ வியூன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு நேரத்துல ஒரு தன்மையில அதனுடைய முழு தன்மையும் நமக்கு தெரிய வரும். அப்படி தெரியும் போது அந்த தெரிதல் தன்மை தான் நாம் என்ற நிஜத்தன்மையா மாறும். ஸோ அந்த வகையில நம்ம வந்து இந்த தொடர் சாதகம், இந்த தொடர் பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ இந்த ஆன்மீக ஞான மார்க்க விஷயங்களை மெதுவா உள்வாங்கிறது, எந்த ஒரு பதட்டமோ இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்புமோ எந்த ஒரு 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 எதிர்பார்ப்பு தன்மையற்ற ஒரு தீவிரத்தன்மை இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து அந்த செயல்பாட்டினுடைய இருக்கிற வீரியம். ஆனா அதுல இருக்கிற எதிர்பார்ப்புன்றதுதான் அந்த தீவிரத்தன்மையில எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அது எதிர்பார்ப்பு தீவிரமாயிடும். அப்படி நமக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு தீவிரமாகும் போது நம்மளுடைய அந்த தீவிரத்தன்மை பெருசா இல்லாம போய் நம்ம எதிர்பார்ப்பு பெருசாயிடும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பொதுவா வாழ்க்கையினுடைய சிக்கலுக்கான மொத்த காரணமுமே அதுதான். நம்மளுடைய செயல்பாட்டுல இருக்கிற தீவிரத்தன்மை விலகி நம்மளுடைய எதிர்பார்ப்புல நம்மளுடைய எண்ணங்கள் அது ஒரு கனவு தான். அந்த பொய்கள், அந்த எதிர்பார்ப்புல இருக்கிற தீவிரத்தன்மை அதிகமாகும் போது நம்மளுடைய நிஜத்துல இருக்கிற செயல்பாட்டுல இருக்கிற தீவிரத்தன்மை குறைஞ்சு நம்ம நிஜம்ன்றது முழுசா மறைஞ்சு நமக்குள்ள ஒரு அதாவது விளக்கவே முடியாத ஒரு பெரிய பொய் மாயைக்குள்ள நம்ம சிக்கிக்கிறோம். ஸோ அந்த வகையில நம்ம இந்த சிவசூத்திரத்தை, இந்த 2வது சக்தி உபயான்ற சிவசூத்திரத்தை நம்ம ஒரு 10 சூத்திரத்தை சொல்லியிருக்கோம். இதுல 3வது ஒரு பிரிவும் இருக்கு. அது ஒரு 40-45 சூத்திரங்கள் அடங்கியது. நமக்கு தொடர்ந்து நேரம் இருக்கிறப்போ ஒரு 10 சூத்திரமா கூட பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூத்திரங்கள் ரொம்ப நிதானமா, ஆழமா, மெல்லமா தொடர்ந்து நம்ம மனனம் செய்து அதை புரிந்து அதை ஆழமா அறிந்து போக வேண்டிய சூத்திரங்கள். ஜஸ்ட் ஒரு அறிமுகத்துக்காக நம்ம இதை சொல்றோம். இதை தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி சூத்திரங்களை ஒரு ஆழமா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி படிக்கும் போது நமக்கு சில புரிதல்கள் கிடைக்கும். அந்த புரிதல்கள் நம்மளை மெதுவா ஒரு சரியான தளத்துக்குள்ள கொண்டு போகும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த சிவசூத்திரத்தின் வழியா சொல்ல விரும்புறோம். இது சம்பந்தமா யாராவது எதுக்காவது கேள்வியோ இல்லை ஏதாவது உரையாடல் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள போலாம். நன்றிங்க சார், நன்றி. ரொம்ப சிறப்பா அற்புதமா எடுத்து கொடுத்தீங்க. நன்றி. சிவசூத்திரத்தை பத்தி இந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுறதுக்கு ஆள் கம்மி. ஏன்னா நிறைய விஷயத்த வந்து வெளிப்படையா பேசுறீங்க. சிவனடியாருக்கே தெரியாது சூத்திரத்தை உண்மையா சொல்லுவோம். நல்ல விஷயம், ரொம்ப நல்லா இருந்தது. டவுட் கேட்கணும் மாஸ்டர்மணி சார். டைரக்டா டவுட் இருக்கா? 192 வந்திருக்கீங்க. இல்ல, அவங்க கருத்துக்கள் எதனா இருந்தா கூட சொல்லலாம். இல்ல, நான் யாருன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். சிவசூத்திரத்துல இருக்குன்னு சொல்லி இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா சிவசூத்திரம் புக் வந்து இல்ல, இது வந்து ஆக்சுவலா ஒரு சமஸ்கிருதம் தான். இது சிவசூத்திரம்ன்றது நேரடி தமிழ் இது இல்ல. நமக்கு சைவ சித்தாந்தம், தமிழ் மரபுலாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சைவ சித்தாந்தம், அந்த ஞானம், அந்த இதை பத்தி ஒரு இது சொன்னோம். சைவ சித்தாந்தத்துல நேரடியா தமிழ் இதுவா வந்தது. இது வந்து சமஸ்கிருதம் தான். தமிழ் மொழிபெயர்ப்புன்றது ரொம்ப பெருசா இல்லை. சமஸ்கிருதத்துல இருந்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு நிறைய கொஞ்சம் இருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்புன்றது ஏறக்குறைய எங்கேயும் இல்லாம மாதிரிதான் இருந்தது. ஸோ அதனால தான் இது சரி நம்ம ஒரு தமிழ்ல இதை நம்ம ஒரு இதுவா சொல்லுவோன்றதுனாலதான் இதை நம்ம எடுத்தது. இல்ல, அதுல வந்து நான் யாருன்ற விஷயத்த வந்து முன்னாடி நெத்திருக்கிறது வந்து சிவசூத்திரத்துல பெரிய விஷயம். ஏன்னா வந்து இது எப்படின்னா திருமுறை நிறைய விஷயத்துல வந்து அவங்க வந்து வினைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க, வினை பயன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் யாருன்ற வார்த்தை வந்து பெரிய வார்த்தை இல்ல, நீ யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அது அந்த ஒண்ணு கண்டிப்பா. அதுதான விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலா ஒரு நியூ டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நன்றி.
வேற எதனா டவுட் கேட்கலாம், நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா சூத்திரத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கே வந்து கொஞ்சம் இன்டெப்டா போகுது சப்ஜெக்ட் ஆக்சுவலி. ஏன்னா நானே படிக்கல. ஏன்னா வந்து சூத்திரம் அப்படின்ற வந்து சூத்திரம் கலந்த விஷயம் நீங்க எனக்கு புக்கு கிடைக்கல. அதுதான் விஷயம். மெயின் மோட்டிவ் வந்து அதுதான். புக்ஸ் வந்து ரொம்ப வெளியே அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். சிவசூத்திரம் பத்தி ஒரு ஓஷோனுடைய புக் இருக்கு. சிவசூத்திரம்னே ஒரு புக் இருக்கு. ஓஷோ அது அது ஹிந்திலயோ ஆங்கிலத்திலயோ பேசுனதுதான். அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் இருக்கு. பட் அது கொஞ்சம் ஓஷோ ஒரு சுத்தி சுத்தி ஒரு பெரிய ஒரு கதையா ஒரு வேற மாதிரி ஒரு கலோக்கியலா சொல்லிட்டு இருப்பாரு. அது நேரடி ஒரு டிரான்ஸ்லேஷனா இல்லாம அவருடைய ஒரு வாணியில ஒரு விவரமா போகும். பட் நேரடியா சிவசூத்திரத்தை விளக்கி ரொம்ப நேரடியா ஒரு விளக்கம் கொடுத்து அந்த மாதிரி புத்தகங்கள் தமிழ்ல எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. கிடையாது. நானா சொல்லிட்டேன், நான் பார்த்துருந்தேன் கிடையாது. ஆக்சுவலி நான் புக் வந்து நிறைய புக்ஸ் ஒன்று ரெஃபர் பண்ணி படிக்கிறாரு. புக்ஸ் படிக்க மாட்டேன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, படிக்கிறதுலாம் இப்பதான் ஏஐல போட்டா அது மட்டும் ஆட்டோ பிளே ஆயிடும். நம்ம உட்காந்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே அப்படியே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நல்லா இருக்கும். நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா. நன்றி நன்றி. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ஒழுக்கமுறை அத வந்து வந்து மறைமுகமா சொல்லி இருக்கிறத விட உணர முடியுது சிவசூத்திரத்துல. அதுதான் விஷயம். நன்றிங்க. கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி.